கருணாநிதியின் வரலாற்றில் 1957ஆம் ஆண்டு தமது சட்டப்பேரவை வரலாற்றின் சகாப்தத்தை தொடங்கிய கருணாநிதி 1962ஆம் ஆண்டு முதல் 1967ஆம் ஆண்டு வரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பணியாற்றினார். அண்ணா தலைமையிலான ஆட்சியில் 1967ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அண்ணாவின் மறைவை தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் இரண்டாவது முறையாக 1971ஆம் ஆண்டு முதல் 1976ஆம் ஆண்டு வரை முதலமைச்சர் பணியை தொடர்ந்தார். பின்னர் கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரை கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார். திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது ராஜீவ்காந்தி அகால மரணத்தை தொடர்ந்து திமுக அத்தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட இருவர் மட்டும் திமுக சார்பில் வெற்றி பெற்றனர். 1996ஆம் ஆண்டு 4வது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற கருணாநிதி 2001ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். பின்னர் 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை தமிழக முதலமைச்சராக கருணாநிதி பதவி வகித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 1957ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் என்ற பெருமை கருணாநிதிக்கு மட்டுமே உண்டு.